பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற உத்தரவுக்கு எதிரான வழக்குகளை உயர்நீதிமன்றங்கள் விசாரிக்க தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து தொலைபேசி மூலம் எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த் தரும் கூடுதல் தகவல்களை பார்ப்போம். அரவிந்த், சொல்லுங்க, இன்றைய வழக்கு விசாரணையின் போது உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள புதிய உத்தரவுகள் என்னென்ன? அந்த 500 மற்றும் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை தடை செய்து கடந்த நவம்பர் 8ஆம் தேதி மத்திய அரசானது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த மத்திய அரசின் இந்த அறிவிப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன. குறிப்பாக சுமார் 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருந்தன. அனைத்து வழக்கிலுமே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TS தாக்கூர் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. கடந்த இந்த வழக்கானது தொடர்ந்து 2 முறை முன்பாகவும் விசாரணைக்கு வந்துள்ளது. தற்போது இன்று மதியம் 2 மணிக்கு இந்த வழக்கு தொடர்பான ஒரு இடைக்கால உத்தரவை நீதிபதிகள் பிறப்பிப்பார்கள் என உச்சநீதிமன்றம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் மதியம் 2 மணிக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TS தாக்கூர் தலைமையிலான அமர்வு ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதில் மத்திய அரசு கடந்த நவம்பர் 8ஆம் தேதி அந்த அறிவிப்பை வெளியிடும் போது டிசம்பர் 30ஆம் தேதி வரை அந்த ஒரு சில சிரமங்கள் இருக்குமே என்றாலும், ஆனால் அதனை தொடர்ந்து இந்த சிஸ்டமானது, இந்த நடைமுறையானது சீராகும் என மத்திய அரசு முன்பே அறிவித்துள்ளதால் டிசம்பர் 30ஆம் தேதிக்கு இன்னமும் காலம் இருப்பதால் தற்போதைய நிலையில் உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் இடைக்கால நிவாரணமாக எதையும் வழங்க முடியாது என நீதிபதிகள் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். குறிப்பாக மனுதாரர்கள் தரப்பிலிருந்து இந்த கோஆபரேட்டிவ் வங்கிகள், அதே போல இந்த அரசு சேவை வரி உள்ளிட்ட வரிகளை செலுத்துவதற்கு பழைய 500 ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்துவதற்கு கால நிர்ணயம் நேற்றுடன் முடிவடைந்து விட்டது. அந்த கால நிர்ணயத்தை டிசம்பர் 30ஆம் தேதி வரை அட்லீஸ்ட் அதுவரையாவது நீடிக்க வேண்டும் என மனுதாரர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் இன்று உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் மத்திய அரசின் இந்த தொடர்பான அறிவிப்பு, அந்த மத்திய அரசு கேட்ட 50 நாட்கள் கால அவகாசம் தற்போது இன்னும் இருப்பதால் இந்த விவகாரத்தில் நாங்கள் எந்த ஒரு இடைக்கால நிவாரணத்தையும் வழங்க தயாராக இல்லை என நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். ஆனால் அதே போல இது தொடர்பாக பல்வேறு உயர்நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அனைத்து வழக்கு விசாரணைகளுக்கும் தடை விதித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அனைத்து வழக்குகளையும் தங்கள் வசமே மாற்றுமாறு உத்தரவிட்டுள்ளனர். அதே போல மேலும் ஏதாவது புதியதாக உயர்நீதிமன்றங்களில் இந்த டிமானிட்டைசேஷன் தொடர்பாக ஏதேனும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால் அதனை விசாரணைக்கு ஏற்கக்கூடாது எனவும் அனைத்து உயர்நீதிமன்றங்களுக்கும் நீதிபதிகள் மிகவும் தெளிவாக ஒரு உத்தரவாக பிறப்பித்துள்ளனர். அதே போல இந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் அந்த தடை செய்யப்பட்ட அறிவிப்பு செல்லுமா செல்லாதா உள்ளிட்ட 9 முக்கிய கேள்விகளை வரையறுத்து அந்த 9 முக்கிய கேள்விகளுக்கு மட்டும் உச்சநீதிமன்ற 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அந்த 9 கேள்விகளுக்கு பதிலளிக்கும் எனவும் அந்த 9 கேள்விகளை மட்டுமே 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றியுள்ளனர்.